பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் நான் இன்னைக்கு பேசணுங்கிற ஒரு செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டால், தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் அல்லது தேவனிடத்தில் விசாரியுங்கள். தேவனிடத்தில் விசாரியுங்கள். நான் நினைக்கிற ஒரு வாரத்திற்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. இப்படி நான் இந்த பலிபீடத்தில் நின்று ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே ஆமென் விசாரணை என்ற வார்த்தையின் உள்ளத்தில் கர்த்தர் போட்டார். அன்னையிலேருந்து நான் அதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி வேத வசனங்களை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். அதுக்கு ஒரு நேரம் வரும் என்று காத்திருந்தேன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேவனிடத்தில் விசாரிப்பது. பொதுவாக பைபிளில் தேவன் தான் நம்மை விசாரிக்கிறார் இல்லை. உதாரணமாக 1 பேதுரு 5:7 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 Peter chapter 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆறுதலான ஒரு நம்பிக்கையை ஊட்டும் வார்த்தை. தேவன் நம்மை விசாரிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகாரே எங்கே போகிறா எங்கே வரான்னு ஆகாரை விசாரித்தார் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பரிசுத்தவான்களை பைபிளில் விசாரிக்கிறார் ஆண்டவர். அவர் விசாரிக்கிற தேவன். ஆனால் அதே போல் தாவீது சொல்லுவார், சங்கீதம் 17:3 பாருங்கள். சங்கீதம் 17ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் அவர் தாவீது சொல்லும்போது, நீர் என் இருதயத்தை பரிசோதனை செய்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். காலத்தில் வந்து ஆண்டவர் விசாரிக்கிறாராம். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விசிட் பண்றார், நைட்டில் விசிட் பண்ணி என்னை விசாரிக்கிறார், எப்படி இருக்க என்ன ஏது. அப்புறம் புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதற்கு அடையாளம். ஆனால் என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தின சத்தியம் என்ன தெரியுமா? அவர் எப்போதுமே நம்மை விசாரிப்பார். சரியா? கஷ்ட காலத்தில் விசாரிப்பார். சில நேரத்தில் அவர் விசாரிக்காத மாதிரி இருக்கும். ஆமாம், அவர் அமைதியாக இருக்குது, அமைதியாகவே விட்டு விடுவார். அப்படியே அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அவரை விட்டுறக்கூடாது. அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார், நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று அர்த்தம். சரியா? ஆனால் இப்போ இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்டை தொடங்குறேன். தேவனிடத்தில் விசாரியுங்கள். ரொம்ப குறிப்பாக, அதாவது உலகத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், உலக பிறகு மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம். பிளெஸ்ஸிங்கில் 2 இருக்குது, ஆசீர்வாதத்தில் 2 ஆசீர்வாதம் இருக்குது. 1 உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், 2 உன்னதத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். இவை 2ஐயும் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நம்ம பழகி இருக்கணும். அறிந்திருக்கிறோம் ஆசீர்வாதத்தை குறித்த நிறைய பிரசங்கங்கள், அறிவு இருக்கிறது. ஆனால் அனுபவிக்க தெரியணும். சில ஆட்களுக்கு நிறைய லேண்ட் இருக்கும், அனுபவிக்க தெரியாமல் சும்மா கிடக்கும். யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு கிடப்பாங்க. ஆனால் அது ஆசீர்வாதம் கிடையாது. அப்போது தேவனுடைய அறிவு இருக்குது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்ற அறிவு இருக்குது, அனுபவிக்க தெரியல. அப்போ இன்றைக்கு ஊழியனாகி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்துக்கு அடுத்த காரியத்தை விசாரிக்கணும். உன்னதத்துக்கு அடுத்த காரியம்னா ரட்சிப்பு, அபிஷேகம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுதுன்னு நித்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. இதுதான் உன்னதத்துக்கு அடுத்த காரியம். சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். இவை 2ஐ குறித்த ஒரு தெளிவு ஒரு சாதாரண விசுவாசி முதல் நல்ல ஊழியக்காரன் வரைக்கும் இல்லாவிட்டால் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படியே சீராக உயராது. அப்படியே ஏதோ சர்ச்சுக்கு போவோம், வருவோம், பாட்டு படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், இன்னைக்கு கூட நல்லா இருந்துச்சு ஸ்தோத்திரம் பிரதர், தூங்கிடுவோம். அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்வு வரணும். அந்த கிராஃப் உயர்ந்துக்கிட்டே போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபோல் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தில் உங்கள் கிராஃப் உயரணும். ஏதோ போனோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், டூருக்கு போனோம், செலவழித்தோம், நல்லா இருந்தது அப்படிங்கிற இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை?
அப்படின்னா நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன், பகிரங்கமாக சொல்லுவேன். டூருக்கு போயிட்டு வந்தேன், கார் கொடுத்தாரு, பங்களா கொடுத்தாரு, அதை கொடுத்தா. இதுக்கு ஏசப்பா தேவையில்லைங்கப்பா. தயவுசெய்து இதுக்கு ஏசப்பா தேவையில்லை. அப்படி பார்த்தா 140 கோடி மக்களுக்கும் ஏசப்பாவை வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், இல்லையா? அப்போது நல்லா யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், நிதானிக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நிறைய போராட்டங்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். இது யாருக்கு புரியும்னா, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். வெளியே சொல்லுவாங்க, ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஆல் ரைட், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு போராட்டம் இருக்கும். பொதுவாக போராட்டம் யாருக்கு இருக்கும்? அச்சீவர்ஸ்க்கு தான் போராட்டம் இருக்கும். ஆமாம், 2024 வேர்ல்டு கப் வரப்போகுதுன்னா அவங்க வந்து இன்னையிலேருந்தே ப்ராக்டிஸில் இருப்பாங்க, போராடுவாங்க, உணவுக்கு அடுத்த காரியத்தில் கவனமாக இருப்பாங்க, தேவையில்லாத காரியத்துக்கு போக மாட்டாங்க, தன்னுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ தான் ஃபிட்னஸ் கிடைக்கும், அப்போ தான் செலெக்ஷன் கமிட்டி இருந்து செலக்ட் பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காருவானா? இல்லை. உலகத்துக்கு அடுத்த ஒரு விளையாட்டு துறையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனை இந்த மாதிரி ஒரு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வானாயாகில், தேவனுடைய பிள்ளைகளை, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கும் போது அதை குறித்த ஒரு சரியான புரிதல் இன்னைக்கு இல்லாததுனால தான் நிறைய பேர் நிறைய விஷயத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆமாம், சிக்கிக்கொள்ளுகிறார்கள். வேடனுடைய கண்ணிக்குள்ளே இந்த குருவிகள் அல்லது பறவைகள் மாட்டிக்கொள்றது மாதிரி பிசாசுனுடைய கண்ணி வலையில் நிறைய விசுவாசிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா தெரியாது. எப்போ தெரியும்னா அவங்க கிராஃபை பார்க்கணும். அவங்க கிராஃப் எப்படி இருக்குது, ஜெப வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். நான் ஏன் ஜெப வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது? நான் ஜெபத்தினால சாதித்த சாதனைகள் தான் என்னை பற்றி பேசும். ஆமென். சாதித்த சாதனைகள் தான் பேசணும். ஆனால் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், நான் இப்படி பைபிள் படித்தேன், நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், நான் என்னை பற்றியே பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை தான் உங்களை தேவனோடு கூட நெருங்க செய்கிறது. அப்போ அதன் நிமித்தம் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். விசாரிக்கணும். இப்போ நிறைய விஷயம் பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருமண காரியமாக ரொம்ப விசாரிக்கணும். சரீரத்தில், அதாவது சரீரத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நிறைய மெஷின் இருக்குது. அதில் ரொம்ப உச்சக்கட்ட துல்லியமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்றாங்க. அந்த ஸ்கேனில் போட்டால் துல்லியமாக அது சொல்லிடுது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன ஏதுன்னு மருத்துவர்களுக்கு அது அறிவுறுத்துகிறது. அதை வச்சு அவங்க காரியங்களை கவனிக்கிறாங்க, இல்லையா? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் தான் விசாரிக்கணும். அதாவது நீங்கள் உங்களுடைய பாரத்தை தேவனிடத்தில் விசாரிக்கிறது போல, தேவனிடத்தில் நீங்கள் சொல்கிறது போல் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மையான கருத்து. அப்போது இதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்கணும். அதாவது பொதுவாக ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கலாம், ஜெபித்தால் தேவன் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஊக்கமான ஜெபம், தொடர் ஜெபம், சங்கிலி ஜெபம், உபவாச ஜெபம், இப்படி ஜெபத்தில் பல வகையான ஜெபங்களை நம்ம நடத்துகிறோம். நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஜெபம் வேறு, விசாரணை வேறு, என்கொயரி பண்ணுறது வேறு, இன்வெஸ்டிகேஷன் வேறு, ப்ரேயர் வேறு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இன்னைக்கு பைபிளில் சில தேவ மனிதர்கள் பல தேவ மனிதர்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. சில தேவ மனிதர்கள் விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை கர்த்தர் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாகவே உணர்த்தி இருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் விசாரிக்கிறார். ஜெபம் என்னது? நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும், கஷ்டப்படுறேன், அது நல்லது. ஆண்டவரே, எனக்கு வாகன வசதி இல்லாமல் நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன், அது கேட்கும், நல்லது. அப்பா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்காக நல்லது.
இதெல்லாம் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது விசாரணை என்பது என்னது? என்கொயரி பண்ணுறது தேவனிடத்தில், ஆண்டவரிடத்தில் போய் தனித்து போய் விசாரிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். விசாரிக்க நீங்கள் எங்ககிட்ட உங்கள் பாரத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்கள் காரியத்துக்கு நீங்கள் விசாரிக்கணும் தேவனிடத்தில். தேவனிடத்தில் விசாரிக்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் லைஃப்பில் பிசாசு என்ன தான் விளையாட பார்த்தாலும் அவனுடைய விளையாட்டு உங்ககிட்ட பலிக்காது. ஆமாம், பலிக்காது. நம்முடைய பாலிசி என்னவா இருக்குது? ஆமாம், பிரசங்கியார்கிட்ட, பாஸ்டர்ஸ்கிட்ட, இவாஞ்சலிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொல்லிவிட்டு கொஞ்சம் ஜெபிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது நல்லது. ஜெபிச்சு நாங்கள் ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை சொல்லுவோம். ஆமாம், ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன். அதாவது நீங்கள் பைபிள் படிக்கிற கிறிஸ்தவனாக இருந்தால், பிப்ளிக்கல் நாலேஜ் உள்ள கிறிஸ்தவனாக இருந்தால், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருந்தால், நான் சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ணு, ஃபாஸ்ட் பண்ணு, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் அப்படிங்கிற அந்த மாதிரி அவங்கள நான் டைரக்ட் பண்ணுவேன். ஆண்டவரை பற்றி அறிவில்லாத மக்கள், புரிதல் இல்லாத பிள்ளைங்க, புதுசாக கர்த்தருக்குள்ளே வந்திருப்பாங்கள்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்க கர்த்தருடைய நடத்துதலை கேட்டு சொல்லுவேன். சரியா? அதாவது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எனக்கு உள்ள தகப்பன் தானே உங்களுடைய தகப்பன். அப்போ என்னோடு பேசுகிறவர் தானே உங்களோடு பேசுவார் இல்லையா? இல்லை பேசலையே, நீ எங்கே பேசுகிற? ஆமாம், பேசலை, தேவைக்கு மட்டும் நம்ம பேசுவோம், தேவைக்கு மாத்திரம் தேடுவோம். அப்படி இல்லை, எந்த பிரதிபலன் இல்லாமல், ஏசப்பா சும்மா கேஷுவலாக அவங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன், நீங்கள் எதுக்காக என்னை ஜெபிக்க வைக்கிறீங்க, இன்றைக்கி என்ன பாரம் ஏசப்பா உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த பாரத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நான் அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க 100க்கு 1% இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி விசாரிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறையா காரியத்தை நான் இன்றைக்கி முதல் தொடங்கி இருக்கிறோம் இல்லை, நம்ம போக போக ஆண்டவர் சித்தமானால் கர்த்தர் எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கலாம். ஓகே, வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஒரு விசாரணை பார்க்குறேன். அந்த வசனத்தை திருப்புங்க. 25ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம், ஜெனிசிஸ் சாப்டர் 25 verse 22. 25, 22. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். She went to inquire of the Lord. ஆமென். ஆண்டவர்கிட்ட போகிறா. கர்த்தருடைய பிள்ளை ஜெபிக்க போகல, பைபிள் சொல்லுது, விசாரிக்க போகிறாள். அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் வசனத்தை படிக்கணும், டெய்லி பைபிளை படிக்கணும். நீங்கள் பைபிள் படி, நீங்கள் எழுதி வைத்து ஜெபிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. ஆமாம், இப்போது ஏற்கனவே ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லாத ஒரு பெரிய பாரம். ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஈசாக்கு கல்யாணம் கட்டும்போது அவருக்கு 40 வயது. இப்போது இந்த 2 பிள்ளைகள், ரெட்டை பிள்ளைகள் அவளுக்குள்ள கர்த்தர் உருவாக்கும் போது ஈசாக்குக்கு என்ன வயது? பைபிளில் பார்த்தீங்கன்னா 60 வயது. 25ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். 60 வயதில் தான் பிள்ளைகளை பார்க்குறான். 40 வயசில் தான் கல்யாணமே பண்ணுறான். இதை யோசிக்கும்போது அப்பா தான் கர்த்தருடைய பிள்ளைகளே 100 வயதாக இருக்கும்போது பிள்ளையை பார்த்து 25 வருஷம் குழந்தைக்காக காத்து கிடந்து ஆண்டவர் அறிந்து 25 ஆண்டுகள் வனாந்திர பாதை ஆபிரகாமுக்கு. எனக்கு ஆபிரகாமினுடைய விசுவாச வாழ்க்கை பற்றி பேசுகிறத விட
அவனுடைய லைஃப்பில் இருக்கிற டஃப் டைமை பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா டஃப் டைமை தான் யாரும் பேச மாட்டேன்றோம். ஆமாம், அவனுடைய விசுவாசத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய ஆள் இருக்கு. ஆபிரகாமுடைய அவிசுவாசத்தை பற்றி, அவர் பேசின அவிசுவாசத்தை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஏன் நீங்கள் அப்போ நெகட்டிவாக பேசுவீங்களா? அப்படி கிடையாது. என்னதான் நெகட்டிவாக ஆபிரகாம் பேசினாலும் அவன் மேலே என் ஆண்டவர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் தேவன் அவரை கைவிடவில்லை. ஆமாம், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னென்னா, சில நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது, என்னாண்டவரே இப்படி ஆயிட்டு, என்னாண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்க, என்னாண்டவரே இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம அறியாமல் பேசுவோம். அதான் மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகளை, சாராள் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, இல்லை கர்த்தர் உனக்கு பிள்ளையை தருவார் என்று அந்த 3 தூதர்கள் வந்து சொல்லும்போது வீட்டுக்குள்ளே உட்காந்து சிரிச்சிட்டு கிடக்கிறான். அவளுக்கு அந்த அவிசுவாசத்தின் வெளிப்பாடு, விழுந்து விழுந்து முகம் கூப்புற விழுந்து சிரிக்கிறாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ உன் ஒய்ஃபினுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தாண்டா நான் உன்னை ஆசீர்வதிக்கலன்னு கர்த்தர் சொன்னாரா? சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ அவங்க 2 பேருடைய லைஃப் அப்படி தான் பார்த்தா, ஆனால் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு லைஃப்பில் 40 இயர்ஸில் கர்த்தர் ரெபேக்காளை அனுப்புகிறார். சரியா? ரெபேக்காளை கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் விவாகம் பண்ணுகிறான். அதாவது ரெபேக்காள் திருமணம் பண்ணும்போது தாயே இல்லை அவனுக்கு, அது வேற விஷயம். பைபிளை வாசிக்கிறோம் 24:67 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில், அப்போ ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாயினுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமாம், வேதனையான நேரத்தில் கர்த்தர் ஈசாக்கை பிளஸ் பண்ணுறாரு. ஆமாம், ஒருவேளை அடுத்த வருஷமே பிள்ளையை கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை 20 வருஷம் இந்த ரெட்டை பிள்ளைகளுக்காக காத்து கிடக்க வேண்டியதாக இருந்தது. 20 வருஷம் அவர் ஜெபிக்காமல் இருந்தாரா என்று கேட்டால், 20 ஆண்டுகள் அவர் ஜெபித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் 21ஆம் வசனம். 25, 21 பாருங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி, அப்போ அப்பாவுடைய பிராக்டிஸ் மகன்கிட்ட இருக்குது. அப்பாவுடைய பிராக்டிஸ், அப்பா போராடி சாதனை படைத்த ஒரு ஆள். ஆமாம், வனாந்தரத்தில் தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் வனாந்தரத்தில் கர்த்தரோடு நடந்து பழகிட்டீங்கன்னா, காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் உபத்திரம் வந்தாலோ, கர்த்தருடைய பிள்ளைகளை மனுஷீகத்தில் நீங்கள் சோர்ந்து போனாலோ, ஆமேன், உங்களுடைய விசுவாச ஓட்டம் தடைப்படாது. இந்த வனாந்தர பாதை அனுபவிக்காத சில கேஸ் இருக்கும். கிரேஸு 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 கிரீஸு கிரீஸு கேஸுன்னு. அதில் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வனாந்திர பாதையை சந்திப்பாங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, புயல் காற்று, சூறாவளி காற்று, ஈரோ குழிதான் காற்றுகளை சந்தித்தவங்க தான் பரிசுத்தவான்கள். ஆமென். ஏன் இயேசு பிரயாணம் பண்ண படகிலேயே புயல் காற்று வீசுச்சியா? அதனால் நீங்களும் நான் ஏமாத்துறோம், நீங்களும் நான் ஏமாத்துறோம். ஆனால் புயல் காற்று அவர்களை வீழ்த்தவில்லை, புயல் காற்றை வீழ்த்தினவர் தான் அவர்களோடு கூட இருந்தார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. அப்போது ஏற்கனவே போராடி ஈசாக்கை நான் ஜெபம் பண்ணி வாங்கினேன். கடைசியில் பார்த்தா ரெபேக்காள் இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம்னு சொல்லி சொல்லி தள்ளி 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 போய் கடைசியில் பார்த்தா 40 வயதில் கல்யாணம், 60 வயசில் எப்பா ஒரு வகையில் பரவாயில்லப்பா, என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிட்டா அப்படிங்கிற சந்தோஷம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷமான செய்தி வருது. ஆனால் அடுத்த வசனத்தில் வாசிங்க 22 திரும்ப. அவர் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன, பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். நல்ல காது கொடுத்து கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஏற்கனவே நீங்கள் போராடி போராடி ஜெபம் பண்ணி நான் கன்சீவ் ஆனேன். கடைசியில் கன்சீவ் ஆனா அதாவது போராட்டம் வயிற்றுக்குள்ளே பயங்கரமாக இருக்கு. 2 பேரும் சண்டை போடுறாங்களே, சண்டை போடுற ஒன்றோடு ஒன்று மோதுதே.
ஐயோ என்னவோ தெரியலையே, அவள் பதட்டப்படவில்லை ஒன்று, அல்லது அதறியப்படவில்லை ரெண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது முக்கியமா இப்போ இந்த விஷயத்துக்கு அப்போ நம்ம ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆகிலும் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று அவள் சொல்லவில்லை. கர்த்தரிடத்தில் என்கொயரி பண்றா. ஆமா, விசாரிக்க போகிறாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டா, உங்கள் பிள்ளைகள் போராடுறாங்களா? விசுவாசிகள் வீட்டில் தான் போராட்டம் இருக்கும், அதை நான் எழுதி கொடுக்குறேன். அவிசுவாசிகள் போராட்டம் இருக்காதானா? அது நாளெல்லாம் போராட்டம் தாயா, அது சாக்கடை தாயா, அது வேற, அந்த குரூப்பை விட்டுருங்க. ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ்லாம், என்னுடைய பாரம் எல்லாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனுக்காக நிறுத்த வேண்டும். ஆமேன். கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்களாக உங்களை மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ சாப்பிட்டோம், கொண்டோம், காரம் வாங்கினோம், வீடை கட்டினோம், ஆமாம் கல்யாணம் பண்ணி வச்சோம், பேர பிள்ளைகளை பார்த்தோம், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுதுன்னா அதுக்கு தான் பேர் தான் உலகம். என்ன சொல்கிறீங்க? அதுக்கு பேர் தான் உலகம். ஆனால் அப்போ கர்த்தருடைய பிள்ளை, அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அது தட் இஸ் ஆல் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங். அது இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை வச்சு பரலோகம் போக முடியுமான்னு தான் என்னுடைய கேள்வி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இப்போ பிள்ளைகளால் போராட்டம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இல்லை, பயங்கரமான ஸ்ட்ரகிள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பிள்ளை எப்படி, தேர் ஆல் ஃபைன். ரொம்ப ஆமாம், ஆஸ்திரேலியாவில் படிக்கிறான், ஒருத்தர் யூஎஸில் படிக்கிறான், ஆமாம் ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், எல்லாம் நல்லா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அப்பா அம்மாவுக்கே தெரியாது. அந்த காலத்துலனா அப்பா அம்மாவை ஏற்று பேசுவானுங்க, இப்போ யாரும் பேச மாட்டான். ஆமாம், இப்போ வந்து பேச்சில் எல்லாம் செய்கையில் காட்டுவானுங்க, ரொம்ப டேஞ்சரு. ஆமாம், ஊத்துக்கோட்டை பகுதியில் ஒரு பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறானா பாருங்க. ஊத்துக்கோட்டை எங்கே இருக்குது பிரதர்? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு தாலுக்கா ஊத்துக்கோட்டை. அங்கே 7ஆவது வகுப்பு படிக்கிறவன் கஞ்சாவுக்கு அடிமையாகி அவனை வெளியே கொண்டு வரவே முடியலையாம் பாருங்க. அப்போ அந்த தாய் 7ஆவது வகுப்பு 7th ஸ்டாண்டர்ட்னா என்ன வயசு பார்த்துக்கிடுங்க. அவனால் அதை கஞ்சாவை விட முடியல. மருத்துவர்கள் இன்றைக்கி கஞ்சா பிடிக்கிறானுங்க. அப்போ அவங்கிட்ட ஒரு நோயாளியை கொடுத்தா என்ன கெதி ஆகும்? ஆமாம், கஞ்சாவுக்கு அடிமையான மருத்துவர்கள், கஞ்சாவுக்கு அடிமையான சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸு, இல்லை கஞ்சாவுக்கு அடிமையான எவ்வளோ பெரிய படித்த படிப்பாளிகள்லாம் இன்றைக்கி கஞ்சா என்ற போதைக்கு அடிமையாயிட்டாங்க. கூலி படைகளுக்கு அவங்களை பயன்படுத்துகிறதாக தகவல் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் வீட்டுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஸ்தோத்திரம். இப்போ விசாரிங்க ஆண்டவரே இதுக்கு எப்படி ஜெபிக்கணும், இந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், எந்த வேர்டை நான் கையாளணும், இதுக்கு எப்படி உபவாசிக்கணும். ஆமேன். ஆண்டவரே ஒரு நாள் உபவாசம் இருக்குது, இல்லை 21 நாள் உபவாசம் இருக்குது, ஒரு வாரம் உபவாசம் இருக்குது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை தானியேல் காலத்தில் 21 நாள் வெறும் மரக்கறி சாப்பிட்டுட்டு அவர் வந்து டேனியல் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம் நம்ம, அப்படி இருக்குது உபவாச ஜெபம். படிங்க, பைபிளை படிங்க. சும்மா அவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, அங்கே எழுதி போட்டவொன்னே அற்புதம் நடக்குதான், இங்கே போனோன்னா அது வருதான் இது வருதான்னா, இதுதான் ஏஷியன் கல்ச்சர். ஆமாம், அந்த ஹீரோ ஒர்ஷிப்பை விடுங்க. ஆமாம், அந்த ஹீரோ ஒர்ஷிப்லேருந்து வெளியே வாங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், பாஸ்டர் கை வச்சுட்டாரு, ஆமாம் ஜிபிஎஸ் ராபின்சன் ஜெபிச்சிட்டாரு, அவர் ஜெபிச்சிட்டாரு, இவர் ஜெபிச்சிட்டாரு, இதெல்லாம் தூக்கி தூர எறிங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக விசாரிக்க வேண்டிய ஒரு காலம். ஆமாம், ஆண்டவரே ஏன்பா இப்படி உபத்திரவத்தின் மத்தியில் என்னை நடத்துறீங்க, எதுக்காகப்பா நடத்துறீங்க, இந்த நெருக்கம் ஏன் எனக்கு அனுமதிச்சிங்க, இந்த வேதனை எனக்கு ஏன் தந்தீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் விசாரிங்க. ஆமாம், எங்கே ஒரு பதிலும் வரலையே, பதில் வரலன்னா நீ வந்து அமைதியாக இருன்னு அர்த்தம். ஆமேன். ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் ஒரு நாளும் தவறு பண்ண மாட்டார். ஆமேன். ஜெபிக்கிற ஈசாக்குக்கு ரெபேக்காள் ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா லைஃப் வந்து லைஃபாக இருக்காது, அது வேற மாதிரி ஆயிரும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு தோத்திரம். இந்த நாட்களில் நிறைய லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து அவன் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக மாறிட்டாங்க. லைஃப் பார்ட்னராக மாறல, பிஸ்னஸ் பார்ட்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், நீ எவ்வளோ சம்பாதிச்ச, நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், இந்த ஃப்ரிட்ஜ் யார் வாங்கினா, இந்த கார் யாருது, ஃப்ரண்ட் வீல் யாருது, பேக் வீல் யாருது, யார் இன்சூரன்ஸ் பே பண்ணா, இப்படி ஆகி போச்சு இப்போ உலகம். அதான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு ஜபமே தேவை கிடையாது, விசாரணை தேவை கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை லைஃப் பார்ட்னருக்கு
தேவ சமூகத்தில் நீங்க விசாரிக்கணும் என்று பாரத்தோடு சொல்றேன். நீங்க பர்சனலா என்கிட்ட வந்தீங்கன்னா, there are lot of stories in my mind. புரியுதா உங்களுக்கு? விளையாடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை அவன் இஷ்டத்துக்கு விட்டான், அவன் கேட்டான் விட்டுட்டேன், இவனை பண்ணிட்டான் விட்டுட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஆமா, நல்ல நிதானிக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்க போராடணும், திறப்பில நிக்கணும். இப்ப இல்ல உலக பிரகாரமா வேலை பார்க்குறான், உலக பிரகாரமா சர்ச்சு போயிட்டு வர்றான், அதுக்கெல்லாம் போராட்டமே வேண்டாம். அதுவும் நான் சொல்லிடுறேன். இல்லை, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. என் பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும், என் பிள்ளைகள் வந்து ஆலயத்தை கட்டணும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் மைண்டில் இருக்கணும்னா நீங்கள் போராடி தான் ஆகணும். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் எப்பவும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வசனத்தை எடுத்து கொடுத்துருக்குறேன். கலாத்தியரில் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக எப்போதும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அவர் வீட்டை கட்டிட்டான், அமெரிக்காவில் யூஎஸ் சிட்டிசன் ஆகிட்டான், அங்கே நல்லா சம்பாதிக்கிறான், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா அது வேற குரூப். அது ஒரு மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கு. ஐயா, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை வச்சு நாக்க வலிக்கவா? மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியுன்றீங்க? நாளை எதுனா உங்களுடைய நாள் என்னுடைய நாள் அல்ல. நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. பேசுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். உங்கள் ஆத்துமா ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ ப்ராஸ்பரிட்டி தேவை. அது தன்னால் என்னை தேடி வரும். அப்படி அது தன்னால் தேடி வரும். நான் ஏன் போகணும்? இயேசு என்னோடு கூட இருக்கும்போது நான் எதுக்கு ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசணும்? அதாவது இயேசுவே என் கூட இருக்கும்போது அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம் அடங்கி இருக்குது. அந்த பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்கும்போது, உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த பொக்கிஷம் என்னை தேடி வரும். ஐயா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பர்சனலாக வாங்க நான் சொல்கிறேன். என்னை தேடி வந்த ஆசீர்வாதங்களை. ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இந்த நாட்களில், இந்த உபத்திரவ காலங்களில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்டடீஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த காலத்துலலாம் நாங்கள் படிக்கலைன்னா கூட போய் பரீட்சை எழுதுவோம். முட்டை மார்க் வாங்கணும். இந்த காலத்தில் படிக்கலைன்னா போக மாட்டான், எக்ஸாம் போக மாட்டான். நான் படிக்கல சரியாக படிக்கல, போக மாட்டான். அந்த குறைஞ்ச மார்க்ஸை விட அந்த ஆப்சென்ட் இருக்குது அவனுக்கு அவ்வளோ பெருமை. புரியுதா உங்களுக்கு? இப்போ இடையில படிச்சுட்டு இருப்போம், என்னால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிப்பை விட்டுடுறான். அப்போ அது லட்சக்கணக்கான பணம் போனது தான். எத்தனை பிள்ளைகள், எத்தனை குடும்பம் இப்படி நடுத்தருவுக்கு வருதுயா? பிள்ளைகளுக்காக போராட வேண்டிய காலம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பலவிதமான ஆயுதங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இல்லை வாட்ஸ்அப்பு, பிள்ளைகளை தாக்குகிற பயங்கரமான ஆயுதங்கள். ஞானம் உள்ள பிள்ளைகள் தப்பிக்கொள்ளுகிறார்கள், ஞானம் இல்லாத பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். கடைசியில் பெற்றோர் தானே தலை குனிந்து நிற்க வேண்டியிருக்குது. எல்லார் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனிடத்தில் விசாரியுங்கள். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அது வேற. இரவில விசாரிக்கிற தேவன், அது வேற. ஆனால் ரெபேக்காளை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ரெபேக்காள்களை எழுப்புங்க. நான் ஜெபம் பண்ணுறேன் இன்னைக்கு. ஆண்டவரே, ஒவ்வொரு தாயையும் ரெபேக்காளாக மாற்றுங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். குட்டி பிள்ளைகளுக்கு இப்போவுமே ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை எப்படி வளர்க்கணும், என் பிள்ளை எப்படி நடத்தணும், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஆமாம், எங்கள் அக்கா மகா வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா, அதே ஸ்கூலில் கொண்டு சேர்ப்பேன். எங்கள் அண்ணன் அங்கே கொண்டு படிக்கிறான். அப்படி இல்லை ஏசப்பா, என் பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடத்தில், எந்த காலேஜில் படிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்கப்பா. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நடத்துங்கப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளால் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிகிறதப்பா. பிள்ளைகளால ஊழியக்காரங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்கப்பா. பிள்ளைகளால பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் தலை குனிஞ்சு நிக்கிறாங்கப்பா. உதவி செய்யுங்க. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவனிடத்தில் விசாரணை பண்ணுங்க. ஆண்டவரே, இப்போ கர்ப்பத்துக்குள்ளேயே இப்படி போராடிக்கிட்டு இருந்தானுங்கன்னா வெளியே வந்தா இவனுங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரெபேக்காளின் ஆவி, ரெபேக்காளின் கிருபை எனக்கு வரட்டும் சொல்லுங்க. ரெபேக்காளின் ஆவி, ரெபேக்காளின் கிருபை எனக்கு வரட்டும் சொல்லுங்க. தேவன் நடத்துவார். தகப்பனே, ஆண்டவரே, கஷ்டப்படுகிற மக்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, கஷ்டப்படுகிற மக்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால ஒரு கூட்டம் மக்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கப்பா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
ஆனா ஒரு கூட்டம் பிள்ளைங்க உண்மை நேசிக்கிறவங்க கஷ்டத்திலையும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாம, ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட வழி இல்லாம, இயேசுவே ஒரு கூட்டம் மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி பல வருஷங்களாய் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் இடத்துல விசாரிக்கட்டும், எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும், என்ன கர்த்தர் நடத்துங்கப்பா. பெற்றோர்களை நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்க, ஊழியர்களை நடத்துங்க, விசுவாசிகளை நடத்துங்க. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்துட்டீங்கப்பா. அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமாப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஜெபிக்கிறவன், ஆனா ரெபேக்காளோ விசாரிக்கிறவன். இந்த 2 கேரக்டர்ஸும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரணும்னு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அத்தனை 1000 பேரையும் பிளஸ் பண்றேன். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.